அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 15 நிமிடம் கழித்து வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருமாறு சீமானுக்கு போலீஸ் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகை விஜயலட்சுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராவதற்காக சென்று கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து 15 நிமிடம் கழித்து சீமானை போலீஸ் தரப்பிலிருந்து வர சொல்லியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்போது சீமான் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் 15 நிமிடம் கழித்து சீமானை போலீஸ் தரப்பிலிருந்து வர சொல்லியிருக்கிறார்கள். கள நிலவரம் என்னவாக இருக்கு? முழு விவரங்களை வழங்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்றைய தினம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட சம்மன் தொடர்பாக ஆஜராக இருந்தார். அதற்கு முன்னதாக வடபழனி இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தருமபுரியில் கூட்டம் முடித்துக் கொண்டு நேரடியாக அந்த விடுதிக்கு வந்து தன் கட்சிக்காரர்களுடன் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்நிலையில் 8 மணிக்கு அவர் வளசரவாக்கம் காவல் நிலையம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 7:55க்கு விடுதியில் இருந்து கிளம்பினார். முன்னதாக காவல்துறை அவரை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து, அதாவது 15 நிமிடம் கழித்து அவரை வரை சொன்னதன் காரணமாக வடபழனியிலிருந்து வந்து கொண்டிருந்த அவர் அந்த தகவல் கேட்டு தற்போது ஏவிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் அவருடைய கார் நின்று கொண்டிருக்கிறது. இங்கிருந்து ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகுதான் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையம் செல்ல இருக்கிறார். வந்து கொண்டிருந்த சீமான் திடீரென்று சாலையிலேயே வண்டியை நிறுத்தி அதன் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎம் இருக்கக்கூடிய மைதானத்தில் வண்டியை நிறுத்தி காத்திருக்கிறார். காவல்துறையினர் சீமான் வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது வர வேண்டாம், ஒரு 15 நிமிடம் கழித்து வாருங்கள் என்று கூறியதாக தகவல். அதன் அடிப்படையிலே தற்போது சீமான் தனது கட்சிக்காரர்கள் மற்றும் தொண்டர்களுடன் ஏவிஎம்மில் இருக்கிறார். கிட்டத்தட்ட அவரை சுற்றி 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் வருகைக்காக ஏராளமான தொண்டர்கள் மற்றும் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தனது வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய அடிப்படையில் அந்த ஆலோசனை கூட்டம் வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்ற நிலையில் அங்கிருந்து புறப்பட்ட சீமான் அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் வந்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினர் அவர்கள் சீமானை அழைத்து ஒரு 15 நிமிடம் கழித்து காவல் நிலையத்துக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும், அதே போல அதை ஏற்றுக்கொண்ட சீமான் தற்போது ஏவிஎம் மைதானத்தில் காரில் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் 15 நிமிடம் கழித்து காவல்துறையினர் கூறிய பிறகு அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.